இந்த கட்சி தொடங்கிய நேரத்திலே பிறந்தே இல்லாத நடிகர் விஜய் ஏதோ அடித்த காட்டிலே வேகமாக மைனாரிட்டி ஆட்சியாக, பெரும்பான்மை இல்லாத ஆட்சியாக அமைந்து திமுக ஆதரவோடு வெற்றி பெற்ற கட்சிகளுடைய உதவியோடு ஆட்சி பொறுப்பிலே அமர்ந்திருக்கு விஜய், நடிகர் விஜய் நாவடக்கத்தோடு பேச வேண்டும். வரும் எந்த தேர்தல் வந்தாலும் அதிமுக சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பணத்தை கொடுத்து ராஜினாமா செய்ய வைத்த கலை யாருடையது? அந்த ஆட்டு மந்தை வியாபாரத்தை செய்தது யார்? குதிரை பேர வியாபாரத்தை செய்தது விஜய். லாட்டரி கும்பல் என்பது நாட்டுக்கே தெரியும். லாட்டரி கும்பலுடைய பணத்தை வைத்து லாட்டரி அதிபர்களுடைய உதவியோடு ஆட்சி செய்யும் விஜய் விரைவில் அதற்குரிய பாடத்தை பெற்றுக்கொள்வார். அதிமுக சில பேர் 4 பேர் விலை போய்விட்டார்கள் என்பதற்காக அதிமுக விலை போகாது. நிச்சயமாக இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் ஓடாது. இந்த மைனாரிட்டி ஆட்சி 5 ஆண்டு காலம் ஓடாது. இதனுடைய தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிற கட்சிகளே விட்டால் போதும் சாமி என்று வெகு விரைவில் அவர்கள் உறவை விலக்கிக் கொள்வார்கள். அந்த சூழ்நிலை எல்லாம் ஏற்படும். 133 தொகுதியில் வெற்றி பெற்றார். மெஜாரிட்டி திமுகவுடைய ஆதரவோடவோ திமுக கூட்டணியில வெற்றி பெற்றவருடைய ஆதரவோடவோ எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கல. ஒரு முறை கூட வெக்கக்கேடாயில. திமுக கூட்டணியில போட்டி போட்ட கட்சிகள் அந்த அவங்களையெல்லாம் என்னமா விமர்சனம் பண்ணாரு நடிகர் விஜய். அதற்கு பிறகு அவங்களுடைய ஆதரவை தேடி போய் பெற்று மைனாரிட்டிய அவங்களோட சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்கிறார். யாரை விமர்சனம் பண்ணி ஆட்சி அமைச்சார்? இது வெக்கமா இல்லை? அதுக்கு பிறகு எங்களை பத்தி பேசுறவங்க என்ன யோகியதை இருக்கு?